ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஊருக்கு போனதே அகிக்கு வந்து பிறந்த முடி எடுக்கிறதுக்காக தான். நாங்கள் கிளம்பி ரெடியாக நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கேனா எடுப்போம்னா வைகை ஆற்றுல தான் நாங்கள் பிறந்த முடி எடுப்போம். எங்கள் ஹஸ்பண்ட் சைடு முறைப்படி நாங்கள் போகிற வழியில் வந்து குலதெய்வ கோயில் இருந்தனால சரி வழியில் கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கோயில் கும்பிட போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கையா கோயில் தூதையில் தான் இருக்குது. இது தூதை உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பாச்சித்தி சைடு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக இங்கே மதுரை வைகை ஆற்றுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 11 மணிக்கு தான் வந்தோம். சீக்கிரமாகவே வரலான்னு தான் நினச்சோம். அகியை கிளப்பி நாங்கள் கிளம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப சரியான வெயில். தாய்மாமன் மடியில் தானே வச்சு பிறந்த முடி எடுக்கணும். என் தம்பியும் கிளம்பி வந்துட்டான். பார்த்தீங்கன்னா ஒரே கற்று, ஐயோ உங்கள் வீட்டு கற்று எங்கள் வீட்டு கற்றுல ஒரே கற்று. அது மொட்டை அடிக்கிறவரே பாவம் ரொம்ப பொறுமையாக எடுத்தார். ஆனால் லைட்டாக வந்து அகியோட தலையில் வந்து கீழே விழுந்துருச்சு. அது விழாமலாம் இருக்கா, எப்படி இருந்தாலும் லைட்டாக பட்டுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோவா கிடையாது. அதனால் சாஸ்திரத்துக்கு காலை நினச்சிட்டு லைட்டாக தலையில் தெளிச்சு விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வச்சுருந்த தண்ணியை வச்சு அகியை குளிக்க ஊற்றிட்டோம். குளிக்க பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து தலையில் அந்த சந்தனம் தேய்க்கிற எல்லாத்துக்குமே அழுகை தான், ஒரே அழுகை. பாவமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து விட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி கத்துதுன்ட்டு. அதை நான் வந்து வீடியோவில் போட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கத்துறதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஷார்ட் பண்ணிட்டேன். என் தம்பி இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்டா இந்த வெயிலுக்கு போய் நீ வேறு இந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு வந்திருக்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு வேறு ஒரு 5 நிமிஷம் கூட போட்டிருக்க மாட்டேன்ட்டான். ஒரே கற்று தான். சரி சாஸ்திரத்துக்கு மாமன் ட்ரெஸ்ஸை போடணும்ல, அப்புறம் என்ன பண்ணுறது. அப்புறம் போட்டோம். சந்தனத்தை தடவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம். பேண்ட்டு கூட பாருங்கள், ட்ரவுசர் கூட எடுத்துகிட்டு வரோம். பேண்ட் ஃபுல் பேண்ட்டு. இந்த வெயிலுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும் பாவம். ஏதோ சரி இன்றைக்கி சாஸ்திரத்துக்கு எல்லாமே சாஸ்திரம். ட்ரெஸ்ஸு கூட வந்து சாஸ்திரம் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கழட்ட வேண்டியதாகிடுச்சு. அவன் பாவம் இது என்ன நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வெயிலுக்கு இப்படி தான் எடுக்கணும்னு அவனுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் போட்டுட்டு மாமன் முறைப்படி அதுக்கப்புறம் செயின் போட்டாங்க, கை செயின். இதெல்லாம் வந்து முறைன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போட்டு அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கற்று பாருங்கள். செயின் போடுறதுக்கு கூட கற்று. அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், கையில் காசு கொடுத்தா அதுக்கு கத்தவே இல்லை. அவன் கையில் 500 ரூபா கொடுக்கும்போது அப்படியே அமைதியாகிட்டான். அவ்வளோதானே. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.